ஆனை முகத்தான ஆறுமுகத்தானை மறந்து ஆதிபராசக்தியை மறந்து ஆதி கையிலேயே விடுத்து ஆண்டவன் ஓட ஆரம்பித்தார். எப்படி ஓடினார்? அரக்கனுக்கு தான் பயந்து அரணாரும் ஓடினார். அரணாரும் ஓடும் போது அங்கே உள்ள தேவரெல்லாம் எங்க போற பரமசிவம் எங்களிடம் சொல்லும் ஐயா. அதை சொல்ல நேரம் இல்ல. ஈஸ்வரனே பகவானே இது என்ன அலங்கோலம். இதை சொல்ல நேரம் இல்ல. என்ன வாரம் வானவர்கள் ஓடினார், வளையவர்கள் ஓடினார். மாணவர்கள் ஓடினார், தவமுனிவர் மூவர்களும் ஓடினார், முனிவர்களும் 30 முக்கோடி தேவர்களும் ஓடினார். அன்னம் பச்சி வாகனத்தில் அயன் பிரம்மா ஓடினார். ஐராவத மத யானையில் அழகு இந்திர ஆட்டுக்கிட வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார். எருமங்கட வாகனத்தில் யமதருமன் பச்சந்தாக்கருடன் ஏறி பாண்டுரங்க ஓடினார். புள்ளி மயில் மீதில் ஏறி வள்ளி முருகன் ஓடினார். புஷ்ப வாகனம் ஏறி தேவரெல்லாம் ஓடினார். பெரிச்சாலி வாகனத்தில பிள்ளையாரும் ஓடினார். இந்த காலங்கண்டு வாகனத்தில கடவுள் போகும் நேரத்தில இப்படி மூத்த மகனாகிய விநாயக பெருமான் வந்து வழிமறித்து ஒம்பு பேசினான். அப்பா அப்பா என்னை படைத்த பகவானே, எல்லோரையும் போல் என்னை படைத்திருக்கலாகாதா? என்னப்பா என் முகமோ யானை, வயரோ பானை, சப்பானிக்கால் நொண்டிக்கால் தவண்ட நட பிள்ளையார் எனக்கு. அது மட்டுமா? என் வாகனம் இருக்க பெருச்சாலி. அரக்கவர் வேலையில இந்த பிடி அப்படின்னு சொன்ன பெருச்சாலி 5வது வீடு போய் அவள் பொடிக்கடலைக்கு ஆசைப்பட்டு அங்கங்க ஓடுது. அந்த பாவி ஒரு வேலையில 10வது வீடு போய் பண்ட பலகாரத்துக்கு ஆசைப்பட்டு பானை தட்டு முட்டெல்லாம் உருட்டுது. மாபாவி வாரணம் சொன்னா எனக்கு மாவு உருண்டை தாங்கு. அரக்கன் வாரணம் சொன்னா அவள் பொறிகளை கேக்கு, எட்டி போன்னு சொன்னா எள்ளுருண்டை கேக்கு. அப்படியா? இப்பேற்பட்ட பிள்ளையா எனக்கு இந்த பெருச்சாலி வாகனம் கூடாதுப்பா. எப்போ உன் மூத்த மகன் மட்டும் உனக்கு மோசமானவனா? நான் சொல்றேன் கேட்கிறியா? சொல்லுப்பா. என் தாய் மாமனுக்கு கருட வாகனம் கொடுத்திருக்காரு. என் தாய் கூட பிறந்தாரு தாய் மாமா, அதனால அவர் வச்சுட்டு போட்டோம். என்ன பெத்தெடுத்த தகப்ப நீர் கால வாகனத்தை வச்சிருக்காரு. என்ன பெத்த அப்பா நீர் வச்சுட்டு போறோம். என் தம்பி கூட பிறந்தானே, 8 கூத்துக்கு இளையவன் முருகப்பெருமான். 8 கூத்துக்கு சரவண பொய்களை பிறந்தானே என் தம்பி ஆறுமுகம் சரவண. அவனுக்கு பறக்கக்கூடிய மயில வாகனமா கொடுத்திருக்கேன். அவன் பறந்து போயிட்டான். சரி, அவன் மயில வச்சுக்கிட்டோம். ஆனால் சுட்டடிக்க அக்னி தேவனுக்கு ஆட்டுக்கடாயை வாகனமாக அளித்திருப்பது நியாயமா? அது நியாயம்தானா? எல்லோரின் உயிரை எடுக்கக்கூடிய யம தர்மராஜனுக்கு எருமக்கடாய வாகனமாக அளித்திருப்பது முறையாகுமா? ஐயோ, அது மட்டுமல்ல அப்பா, உன்னை 7.5 வருஷ காலம் திருவோட்டுல பிச்சை எடுக்க வைத்து பிரம்மதேவனுடைய சிரச கிள்ளி அதை திருவோட்டுல பிச்சை எடுக்க வைத்து தெருத்தெருவா உன்னை 7.5 வருஷ காலம் சடவளை அடவளை அங்கமெல்லாம் பங்கமாக்கி தில்லையில ஆட வைத்து தெருத்தெருவா பிச்சை எடுக்க வைத்து சுடுகாட்டுல பிணக்குழியில தலையில திருவோட வைத்து தூங்க வைத்தானே. அந்த சனீஸ்வரன் சனியனன் தம்பிரானுக்கு பறக்கும் காக்கை முக வாகனத்தை அளித்திருக்கேன். நியாயமா? சௌரியத்துக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு வாகனத்தை கொடுத்துட்டீங்க. உன் பெருச்சாடி உன் பெரிய மகன் மட்டும் மோசமானவன. எப்பா
இந்த வாகனத்தை மாத்திடு, இல்லைன்னா உன் வாகனத்தை எனக்கு கொடுத்துடுன்னா. அப்பந்தான் கடவுள் துன்பத்தினை சிரித்தார். மகனே விநாயகா, கவலைப்படாதப்பா, இத்தனை பேருக்கு ஒவ்வொரு வாகனம்னு அவரோடு பிறகுபடி கொடுத்தேன். நீ முருகனும் முருகம்னு சொல்லுதிய, நீயும் முருகனும் எப்படி அண்ணன் தம்பி, அதே போல அந்த மயிலும் பெருச்சாலி அண்ணன் தம்பி தாண்டா. கஜமுகாசுரனை சம்காரம் செய்து உனக்கு பெருச்சாலியாக்கி தந்திருக்கேன். வீர மகேந்திரபுரி பட்டணத்தை ஆட்சி செய்த சூரபத்மனை சம்காரம் செய்து முருகப்பெருமானுக்கு மயிலும் ஜேவலுமாக்கி கொடுத்திருக்கேன். நீயும் முருகனும் எப்படி அண்ணன் தம்பியோ அதே போல அந்த மயிலும் பெருச்சாலி கஜமுகாசூரனும் சூரபத்மனும் அண்ணன் தம்பிடா. கவலைப்படாதப்பா, லேசா நினைக்காத. அவனுக்கு சொல்றேன் கேட்கிறியா? பல்லரக்கன் விரட்டி வரும்போது பூமியை பார்த்து பெருமூச்சு விடும் பெருச்சாலி, பூமி கபாலமாக வெடிக்கும். பூமிக்குள்ள சந்தி தோறும் ஆத்தங்கர குளத்தங்கர அரசமரத்தோடும் கரையோரமெல்லாம் சந்திமுக விநாயகராக நீ அமர்ந்திருப்பாய். அப்படி நீ இருந்தையானால் தாயின் தகப்பனும் அரசும் வேம்புமாக நின்று ஆதரிப்போம் என்றார் அன்று. அதைத்தான் சொல்கின்றோம் நாங்கள் இன்று இருந்து கேட்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்று. அதாவது பிள்ளையார தெருவில் வந்துட்டான பெத்த தாய் தகப்பனும் சேர்த்தே தெரு கூப்பிடுறாரு. ஆமா, அப்படின்னு சும்மாவா அரசு வேம்புமாக அம்மை அப்பாவும், அதாவது பிள்ளையார சுத்தினா அரசு மரத்தையும் சேர்த்து சுத்துறவங்க எதுக்கு? அரசையும் வேம்பையும் சேர்த்து சுத்தினாதான் பிள்ளை வரம் கிடைக்குங்க. ஆமா, அம்மை அப்பாவை சுத்தின மாதிரி அரசையும் வேம்பையும் சுத்தின புருஷன் துபாயில எடுப்பாருங்க, அரசையும் வேம்பையும் சுத்தின பிள்ளை வரம் கொடுப்பாரு. பிள்ளையாரு ஆஸ்பத்திரிக்கு போனா கிடைக்கும்பியா? அதான கேட்க காலத்துல கிடைக்கும். பெருச்சாலி வாகனத்துல பிள்ளையாரும் ஓடினார். ஓடாதே பரமசிவோ நீ கொடுத்த வரந்தானே, உண்மை கோரியாமல் உலகுக்கு நாம் போவதில்லை. படி எட்டோடு எட்டு நாடா ஐயா, எட்டு நாடா அவர்கள் எட்டோட்டோ ஓடி ஆண்டவனாகிய கடவுள் பல்லரக்கனுக்கு பயந்த அருண்யவனத்திற்குள் வந்து தன்னையே நம்பி வருகிறார்களே அடியார்கள் என்பதாக சொல்லி அடியார்களை எல்லாம் சின்னஞ்சிறு பூஞ்செடிகளாக அருண்யவனத்திலே முளைக்க செய்து நம்பினார் கெடுவதில்லை நான்கு வரை தீர்ப்பு என்பதற்கேற்ப மத்தியில் ஆண்டவனாகிய கடவுள் செவ்வரளி புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாக ஒளித்தார். ஆண்டவன் பகவானுக்கு 5 சிரசல்லவா, அப்பு புரிதுவு வாயு தேய்வு ஆகாயம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள் ஆண்டவனுக்கு 5 சிரசு. அதே போலதான் பகவான் படைக்கும் விஸ்வகர்மாவுக்கும் மனு மயா துவாதிஷ்டா சிற்பி விஸ்வக்கேன 5 சிரசு. அதே போல பஞ்சமுகமும் கொஞ்சம் முகம் கொண்ட பகவான் சிவபெருமான் 5 சிரசையும் எதலாக்கி மத்தியில் ஆண்டவன் சிவலிங்கத்திற்காக ஒளிந்த நேரத்திலே 5 எதனோடு அழகாக இருந்தால் வல்லரக்கம் ஒருவேளை அந்த பாதையாக வந்து 5 எதனோடு அழகான புஷ்பமா இருக்கிற தொட்டாய் எரிந்து சாம்பலாகி விடுவோமே. 5 எதனையும் உள்ளடக்கி மத்தியில் ஆண்டவன் சிவபெருமான் செவ்வரளி புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாக ஒளிந்தாரே. இந்த ஆருண்ய வனத்துக்குள்ள போனாரே ஆண்டவன் பகவான். போன மனுஷன் எப்படி இந்த வனத்துக்குள்ள போனவர் எப்படி இதே வாசல் வழியாத்தானே வரணும் அப்படின்னு ஆண்டவன் போன திசையெல்லாம் தேடி பார்த்தான் வல்லரக்கன். அவன் ஆண்டவன் பகவானை எப்படி தேடி பார்த்தான் தெரியுமா? கொப்பு கொப்ப கிளகளையா தேடி பார்த்தாரக்கன். அவன் கொப்பு கொப்பா கிளகளையா தேடி பார்த்தாரக்கன். அவன் தேடி பார்த்தாரக்கன். அந்த குருவரனை காணாமலே வாடி நின்றான். அந்த குருவரனை காணாமலே வாடி நின்றார். கொப்பு கொப்பா கிளகளையா தேடி
செடியா செடி செடியா தேடி பார்த்தாரக்கள் அந்த சிவனார காணாமலே தியாங்கி நின்றாரக்கள் இலையலையா இலையலையா தேடி பார்த்தாரக்கள் அந்த ஈஸ்வரனை காணாமலே ஏங்கி நின்றாரக்கள் வேறு போன இடங்கள் எல்லாம் தோண்டி பார்த்தாரக்கள் அவன் தோண்டி பார்த்தாரக்கள் அந்த விமலனைத்தான் காணாமலே வாடி நின்றான் அந்த விமலனைத்தான் காணாமலே சப்புன்னு துண்டை விரிச்சா உட்காந்துட்டான். ஆண்டவன் பகவான் கோடி வரணும் அவரை தொட்டி எடுத்து சாம்பளக்கன்னு காத்துக்கிட்டு இருக்கான். ஆதி கைலாயத்தில் அங்க என்ன நடக்கு தெரியுமா? ஆண்டவன் இல்லாமல் ஆதி கைலாயம் இருளானது, தேவாலயம் இருளானது, விஷ்ணுவாலயம் இருளானது, பிரம்மாலயம் இருளானது. அப்பந்தான் ஆதி பராசக்தி பார்வதி பார்த்தார், இழுசூழ்ந்த மயமா இருக்க கைலாயத்துல ஒருவரும் இல்லையே, ஆண்டவன் எங்கு சென்றாரோ தெரியலையே. துஷ்டனாகிய வல்லரக்கனை அவனுக்கு பயந்து கொடுத்த வரத்திற்கு பயந்து கடவுள் எங்கு போனாரோ தெரியவில்லையே என்று கைலாயமெல்லாம் தேடினார். எப்படி தேடினார்? கைலாய வாசலெல்லாம் கடவுளைத்தான் தேடி பார்த்தார். கைலாய வாசலெல்லாம் கடவுளைத்தான் தேடி பார்த்தார். கடவுளையும் காணாமல் கலங்குகிறாள் பார்வதி. அவ கடவுளுக்கு மங்கை கண்ணனோ தங்கை, கடவுளுக்கு மங்கை கண்ணனோட தங்கை, கடவுளுக்கு மங்கை அவ கண்ணனோட தங்கை, அந்த கடவுளுக்கு மங்கை கண்ணனோட தங்கை. ஆதிவள்ளி கையில எல்லாம் ஆண்டவனை தேடி பார்த்தார். ஆண்டவனை காணாமல் பார்வதி. அவ ஆண்டவர்க்கு மங்கை அந்த ஆயனுக்கு ஆண்டவனார் மங்கை ஆயனுக்கு தங்கை, ஆண்டவர்க்கு மங்கை அந்த ஆயனோட தங்கை, ஆண்டவர்க்கு மங்கை அந்த ஆயனோட தங்கை. ஐயா மாநிலம் முழுவதுமே மறையவனை தேடி பார்த்தார். மறையவனை காணாமல் மயங்குகிறாள் பார்வதி. அவ மறையவர்க்கு மங்கை அந்த மாயனுக்கு தங்கை, அவ மறையவனார் மங்கை மாயனோட தங்கை, மறையவன மங்கை அந்த மாயவனார் தங்கை, மறையவர்க்கு மங்கை அந்த மாயவனார் தங்கை. ஐயா பாரவல்லி கையில எல்லாம் பகவானை தேடி பார்த்தார். பகவானை காணாமல் பதறுகிறாள் பார்வதி. அவ பகவானுக்கு மங்கை பச்சை மாலின் தங்கை, அவ பகவானுக்கு மங்கை பச்சை மாலின் தங்கை, அவ பகவானுக்கு மங்கை பச்சை மாலின் தங்கை. ஐயா நானிலம் முழுவதுமே நாயகனை தேடி பார்த்தார். நானிலம் முழுவதுமே நாயகனை தேடி பார்த்தார். அவன் நாயகனை காணாமல் நடுங்குகிறாள் பார்வதி. அவன் நாட்டுக்கே சனங்கை நவநீதன் தங்கை, அவன் நாட்டுக்கே சனங்கை நவநீதன் தங்கை, தங்கை தங்கை. இப்படி 7-14 உலகமெல்லாம் தேடி ஈஸ்வரி உமையவளாகிய பார்வதி அண்ணனாகிய ஆபத் பாண்டகன் அத்தானை அழைக்க வேண்டுமானால் அண்ணனாகிய ஆயன் வர வேண்டும். மாயவன் மதுசூதனன் கருடவாகனருடன் கிருஷ்ணதேவராயன் எல்லோருடைய கண்களிலும் கண்ணொளி வழங்கக்கூடிய கண்ணபிரான் வர வேண்டும்.
பாரத போரிலே 18 நாளிலே பஞ்சவரை காத்தவன் அந்த தென்னிலங்கை ராவணனை வேரோடு சம்காரம் செய்து அயோத்தியை அரசாண்டு ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்துருக்கன் என நால்வரோடு பிறந்த ராமனை அழைக்க வேண்டும் என்று எந்த மையா கோபாலா என பார்வதி அண்ணனை அழைக்கின்றாள். அண்ணா அண்ணா கோபாலா கோபாலா ஹரிராம வருவாய் கண்ணா பெருமாளே எந்த மயா எந்த மயா அப்படி ஓட் 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 பிறவி பாசம் உனக்கு என கோடார் கொம்பரிலும் கேவலமா கூப்பிடும் குரலோ செய்கேளையா ஒரு சம்சாரியிலேயும் கேவலமா இந்த தங்கை அழைக்கும் சத்தம் கேளையா என பார்வதியால் அழைத்த போது பார்க்கடலே பொங்கிடுமா பாம்பு சயனம் அசைந்திடுமா சக்தியவா அழைத்த ஒரு சமுத்திரமே பொங்கிடும் சர்ப்ப சயனம் அசைந்திடும். இதனை கண்டார் எம்பெருமான் கோபால கண்ணன் பார்க்கடலே பொங்குது பாம்பு சயனம் அசைதே ஆனால் பார்வதி தான் அழைத்திருப்பாள் என்று சமுத்திரமே பொங்குமானால் பொங்குமானால் தங்கச்சி தான் அழைத்திருப்பா இப்படி எம்பெருமான் கோபால கண்ணன் கைலாயம் வந்து கண்ணன் தங்கச்சி பார்வதியை ஏன் இப்படி அவுந்த குந்தல் முடியாம கவுந்தத்துல நேரிடாம கண்ணத்துல கைய வச்சு இப்படி கவலையோட இருக்கே என்ன கவலம்மா அண்ணா உனக்கு தெரியாத இந்த உலகத்துல உண்டா என்ன தங்கச்சி தூண்டுவா முடியணும் துஷ்டனுக்கு ஆள்காட்டி வரலிலே அனலாக எரியக்கூடிய வரத்தை கொடுத்துவிட்டு ஆண்டவனாகிய அத்தான் எங்கு சென்றாலோ தெரியவில்லை. அதனாலே கோபால கண்ணா கடவுளை நீதான் அழைத்து வரணும். தங்கையே என் உயிரை என் உயிரை நீ அழுதால் என்னால் தாங்க முடியுமா? தாங்க முடியாது. அதனால அத்தானை அழைத்து வருகிறேன் என்று சொல்லி இந்த சொருபத்திலே நாம வல்லரக்கனை அழித்திட முடியாத அத்தானை அழைத்து வர முடியாதென்று அடுத்த வனத்திற்குள் புகுந்து கரூர் பட்டணத்திலே கமசராசன் தங்கையாகிய தேவகியால் திருவயத்திலே தந்தையாகிய வசுதேவனுக்கும் தேவகிக்கும் சிறைச்சாலையில் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியிலே வந்து கோபாலக்கண்ணன் தேவகியால் திருவயச்சிலே 8வது பிள்ளையாக பிறந்தான். மாலை சுத்தி பிறந்தான் மாமன் கம்சனை அழிக்க. கொடி சுத்தி கோபாலக்கண்ணன் பிறந்தான் கம்சன் கோத்திரத்தை அழிப்பதற்கு. தந்தை வசுதேவனாலே மாற்றப்பட்டு பங்கமில்லா ஆயர்வாடி பட்டணத்தில் 1000 வெட்டி யாதவர்களுக்கும் தலைவன் தலைவியாக இருக்கக்கூடிய
நாட்டாமைக்கோன் அந்த கோனாருக்கு அசோதைக்கும் பிள்ளையாக வளர்ந்து பூதகியை கொன்றார், சகடராசனை கொன்றார், மருதராசனை கொன்றார், காளிங்க வதம் முடித்து கம்ச வதத்திற்காக காத்திருக்கக்கூடிய தருவாயிலே 1000 கோவிப்பெண்கள் வீட்டிலையும் வெண்ணைகளை களவாடி பல வேடிக்கை லீலாவதாரங்களை எல்லாம் செய்து முடித்து கோபாலக்கண்ணன் கம்சவதமும் முடித்து கம்சவதம் முடித்து ஆடு மாடுகள் நம்ம மேய்க்கக்கூடிய தொழில் அல்லவா நம் தொழில் என்று கோபாலக்கண்ணனானவன் எப்படி வருகிறார் தெரியுமா? அவர் ஆயரை போல் வடிவம் கொண்டு மாயமாயன் வருகின்றாரே, ஆடி வயத்தில் போட்ட நாமோ மண்டவரை போடுகிறா, அந்த பட்ட நாமம் பழுதாரும் 16 இட்ட நாமம் 27 நாமம் 96 அந்த துரட்டி கம்பு கையில் எடுத்து எனக்கு அன்று கட்டும் தும்பெடுத்து கடையால தோளில் போட்டு 60 மாடுகளை ஆயமாயன் வைத்து வாரா ஆருணிய வனமதியில ஆடு மாடுகளை வத்தி கொண்டு ஒரு பிருந்தாவனே என்ன பிருந்தாவனே அந்த பின்னமரே அந்த ஆடு மாற நடை சாய்த்தா ஆயமாய கோபாலம் ஆடுகளே மாடுகளே ஆயம் சொல்ல கேளுங்களே, காரமழை பொழிஞ்சிருக்கு, கரடு புல்லெல்லாம் முளைச்சிருக்கு, அந்த புல்ல மட்டும் தின்றிடுங்கள், அந்த பகவானை போல் ஒளியாதீர்கள். சாரமழை பொழிஞ்சிருக்கு, சரடு புல்கள் எல்லாம் முளைச்சிருக்கு, சரடு புல்லம் மட்டும் தின்றிடுங்கள், சரடு புல்லம் மட்டும் தின்றிடுங்கள், செவ்வரளி புஷ்பம் மட்டும் தின்றாதீர்கள். சரக்கு கரடு புல்லெல்லாம் முளைச்சிருக்கு, கரடு புல்களை மட்டும் சாப்பிடுங்க, அந்த கடவுளை போய் ஒளிஞ்சுக்கிடாதீங்க பசுக்களே. சாரமலை பொழிஞ்சிருக்கு, சரடு புல்லெல்லாம் முளைச்சிருக்கு, சரடு புல்களை மட்டும் தின்றுடுங்க, செவ்வரளி புஷ்பத்தை தின்றாதீங்க அப்படின்னு காராம் பசுக்கள் இடத்திலே சொன்ன நேரம் நம்ம பங்குனி மாதம் பட்டப்பகல் வேலை 12 மணி இருக்குமே, பாதமெல்லாம் கொப்பளிக்க வெயில் நடக்க இப்போ ஏற்பட்ட இந்த காணாத கானகத்தில் இருப்பதற்கு தங்கி தகையார ஒரு நிழல் இருக்கா அப்படின்னு பகவான் ஒளிந்திருந்த அரளி மரத்துக்கு பக்கத்தில் வந்தார் ஆயமாய கண்ணன். வந்து உட்கார்ந்தாரு, இந்த மரத்தை பார்த்தார். அந்த கடவுள் ஒளிந்த அரளி மரம் எப்படி இருக்கு? கொப்பும் இலையும் எதில் விருச்சகமாக விரிந்திருந்தா வல்லடக்கம் ஒருவேளை நிழலுன்னு இந்த இடத்துல உட்கார்ந்து நம்மளை தொட்டா எரிஞ்சு சாம்பலா போயிடும் என்று வெறும் கொப்பும் கிளையும் மட்டும் இருக்கு, இலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்பந்தான் பார்த்தார் ஆகா இலையும் எதில் விருச்சகமாக இல்லட்டினா அந்த கொப்பாது இருக்க நம்ம உட்காரதுக்கு அப்படியே அந்த ஓரத்தில் உட்காரும் போது சும்மா உட்காரப்படாது, என்னை படைத்த பழைய பரமசிவமேன்னு சொல்லி உட்கார்ந்தேன். அப்போ அந்த பரமசிவமேன்னு சொல்லதும் கடவுளுக்கு ஒரு எண்ணம், நம்மளை தேடி அலையும்போது இந்த அலைகிறானே இந்த வல்லரக்கன் தான் வந்துட்டானே என்று எண்ணி கடவுள் கிடுகிடு கிடுகிடுன்னு ஆடினான். வந்தான் பார்த்த காற்றடியாத இந்த கானகத்தில் காட்ட அரளி மரம் மட்டும் ஆடுறது. ஆண்டவனை நினைக்கும் போதே இவ்வளவு தூரத்துக்கு நமக்கு பங்கா போட்டு வீசின போல காத்தடிக்க அடுத்த வருஷம் ஒரு ஃபேன் போடுங்க. அப்ப கடவுளை கண்டால் எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த காராம் பசுக்கள்ல 2 பசு எடுத்து நடனம் ஆட செய்தான். எப்படி நடனம் ஆட செய்தான்? நான் வளர்த்த நற்பசுவே இந்த வேளை நான் வளர்த்த நற்பசுவே இந்த வேளை
ஆடை பசுவே காட்டு அரளி மரம் ஆடும்போது ஆண்டவனாகிய கடவுள் ஒளிந்த மரம் ஆடுகிறது என்று ஞானத்தால் பார்த்து ஆண்டவன் பகவானை அழைக்க வேண்டும் என்று அத்தானே பகவானே வெளியே வாங்க, அரளி மரத்தை விட்டு வெளியில வாங்கன்னா அப்பந்தான் பார்த்த அத்தா மச்சாமனு கூப்பிடுதானே, ஒருவேளை வல்லடக்கன் தான் நம்ம கண்ணனை போல வடிவம் கொண்டு அழைக்கிறானோ என அத்தானுன்னு அலையாதனா அறிவு கட்ட வல்லடக்கா அழிந்து போவாய், இந்த மறையவன் பகவான மச்சாமனு அலையாத மரியாதை இழந்து போவாய் மாபாவி வல்லடக்கான். அப்போ கண்ணன் பார்த்தார், அட பாய் மனுஷன், இந்த வல்லடக்கனுக்கு பயந்து வந்திருப்பது வருகை தந்திருப்பது யாரென்றே தெரியாம இருக்கானே, நம்ம யார் என்றதை காட்டணும்னு சொன்னா அந்த அத்தானுடைய பூர்வீக வரலாற்றை சொல்லணும்னு சொல்லி மச்சான் மச்சான் மாப்பிள மாப்பிள மதுரையில மஞ்சு வந்தது மானம் இல்லையா, மதுரையில 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 மஞ்சு வந்தது நமக்கு ரோசம் இல்லையா, அண்ணன் பாண்டி அங்க எலடியும் பட்டது அண்ணன் பாண்டி அங்க எலடியும் பட்டது ஐயா பிட்டுக்கு மஞ்சோ வந்தது உமக்கு மானம் இல்லையா, பிட்டுக்கு மஞ்சோ வந்தது உமக்கு மானம் இல்லையா, உமக்கு ரோசம் இல்லையா, அண்ணன் பெரும்பால் அடிபட்டதும் உமக்கு இல்லையா, அண்ணன் பெரும்பால் அடிபட்டதும் உமக்கு இல்லையா, ஐயா தில்லையில நடம் புரிந்தது மானம் இல்லையா, ஐயா தில்லையிலே நடம் புரிந்தது மானம் இல்லையா, உமக்கு ரோசம் இல்லையா, அத்தா மானம் இல்லையா, இங்க தெரு தெருவா வாங்கி தின்றதும் இல்லையா, அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மானம் இல்லையா, உமக்கு ரோசம் இல்லையா, பாரளியிலே ஒளிந்திருப்பது மானம் இல்லையா, பாரளியில் வந்து ஒளிந்திருப்பது மானம் இல்லையா, வாங்கி தின்றதும் பிட்டுக்கு மஞ்சு வந்ததும் பெரும்பால் அறைபட்டதும் எம்பெருமான் ஒருவனுக்கு தானே தெரியும் தெரியும். ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா, ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றோர் யாரும் உண்டோ யாரும் உண்டோ, நூறு வகை பூமலரும் கோடி வகை பறவை வரும்,
சொல்ல வேண்டுமானா நம்ம அத்தான் தான் வந்திருப்பதாக நினைத்து, நம்ம மச்சாமாய கண்ணன் தான் வந்திருப்பதாக நினைத்து, ஆண்டவன் பகவான் அரளியை விட்டு வெளியில வார வேர்வை நீருமாம் எவனன் வெளியில வந்து நீருபடா சரியமெல்லாம் நீர் வேத்து ஒழுகுது சொல்லு. அப்பந்தான் ஆயமாய கண்ணன் பார்த்தா, அத்தானே ஆட வைத்த சடைகள் எல்லாம் இப்படி அலங்கோலமா இருப்பதென்ன, அங்கு இங்கு இப்படி முழிக்கிற பறக்க பறக்க முழிக்க என்ன பேப்பேன்னு முழிக்க அந்த அரக்கனுக்கு வரத்தை கொடுத்துட்டு தான் பேப்பேன்னு முழிச்சு உள்ள போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க மாப்பிள. அப்பந்தான் வார்த்தை என்ன வல்லடக்கனை கொன்று வரும் கண்ணா பணத்தான வளரும் கைலாயம் போக முடியும், அவனுக்கு கொடுத்த வாரம் அப்படின்னா சீக்கிரம் வாங்க தங்கச்சி பார்த்து ரொம்ப நாளாச்சு தேடவே தேடும். வல்லடக்கனை கொள்வது உமக்காக அல்ல, கொண்டவன் ஏழையா கொடுத்தவன் ஏழையா அப்படின்னா கொடுத்தவன் தான் ஏழை. பொண்ணை கொடுத்துட்டோம்ல ஐயா பொறுமையா தானே போக வேண்டியிருக்கு. என்னைக்கு ஒரு பக்கம் பொண்ணை கொடுத்தாச்சுன்னா அந்த இடத்துல நம்ம பொறுமையா தான் போக வேண்டியதா இருக்கு. ஆமா என்னைக்கே பொண்ணை கொடுத்துட்டோம்ல, அதனால உமக்காக இல்லை என் தங்கைக்காக நான் கொன்று வருகிறேன் என்று கொண்டு வந்த ஆடு மாடுகள் எல்லாம் அத்தான் இடத்திலே ஒப்படைத்து விட்டு கோபாலக்கண்ணன் வல்லடக்கனை கொல்வதாக சொல்லி அடுத்த வனத்திற்குள் புகுந்தார். என்ன சொருவம் எடுத்து வல்லடக்கனை கொல்லலாம்? இந்த உலகத்திலேயே கெட்டு ஒளிந்தவர் ஆண்கள் அதிகம் பேர் எதனால் அழிந்தார் என எண்ணி பார்த்தார். கெட்டு ஒளிந்தவர் கணக்கை பார்த்தார். மண்ணு மேல ஆசைப்பட்டு அழிந்தவர்லாம் கொஞ்சம் நஞ்சம். அவன் 10 ஏக்கர் வச்சிருக்கான், இவன் 50 ஏக்கர் வச்சிருக்கான். ஆசைப்பட்டு அழிந்தவர் கொஞ்சம் நஞ்சம். அவன் 50 கடை நகை போட்டிருக்கான், இவன் 50 கலைஞ்சு நகை போட்டிருக்கான். பொண்ணு பொருள் மேல ஆசைப்பட்டு அழிஞ்ச கொஞ்சம் நஞ்சம். இந்த உலகத்திலேயே ஆசை அதிகம் அழிந்தவர்கள் எதனா? என இந்திடம் கெட்டதும் பெண்ணாலே அந்த சந்திரம் கெட்டதும் பெண்ணாலே கட்டதும் வாலி கட்டதும் படராவணம் கட்டதும் இந்த தேவர் கட்டதும் திருமூர்த்தி கட்டதும் என மூவர் கட்டதும் அந்த முனிவர் கட்டதும் என பெண்களால கட்டகுடி உண்டு. உலகத்திலேயே ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால், கோபுரம் ஆவதும் பெண்ணால் குடிசை ஆவதும் பெண்ணால், பெண்களாலேத்தான் அந்த உலகத்திலே அதிக பேர்கள் கெட்டு ஒளிந்திருக்கிறார் என்பதாக சொல்லி என் பெருமான் கண்ணன் எப்படி பெண் சொருவம் எடுத்தாராம்? ஆவரொம்ப ஐயனாருடைய வாசலில் ஐயன் ஜாஸ்தா பறக்க இருப்பதனாலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய அருமை பெரியோர்கள் தாய்மார்கள் அத்தனை பேர்களும் ஆலயத்திற்குள் வருமாறு விழா கமிட்டியார் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். காப்பு கட்டிய கோமரத்தார்கள் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தாலும் ஒரு கப்பு தண்ணியை தெளிச்சினாலும் எழுப்பினாலும் கூட்டு வந்துருங்க. ஆக இருப்பதனாலே அந்த கொன்றல் வர்ணன் தன்னூடலை சொருவமாறிய பெருமாள் ஒரு கோஷலையால் வேஷமாறி கோலங்கொள்வாராம் பெருமாள். அந்தன வேதியர்கள் ஆனந்தம் பாட பெருமாள். அந்த அச்சுதனார் இச்சை பட பெண் சொருவமானார் பெருமாள். அவர் மண்பரலுங்க ஆளுக்கெல்லாம் பீலி கட்டுவாராம் பெருமா பீலி கட்டுவாராம் பெருமா. அந்த மயிலிடையால் மோதிரங்களும் மாணிக்கத்தாலே பெருமாள் மாணிக்கத்தாலே பெருமா. பெண் சொருபமானதொரு பேத நல்லார்க்கு பெருமாள் பேத நல்லார்க்கு பெருமாள். ஒரு பிசகுதனை அணுகிடாமல் ஒரு பிசகுதனை அணுகிடாமல்
ரூபம் கொண்டா அவ காப்பு கலகலக்க கருவளையல் ஓசையிட அவ பட்டு படவழக்க பாத கல்சலம் பொழிக்க எம்பெருமாய கண்ண அந்திரையால் வடிவம் கொண்டு அவர் காணாத கானகத்தில் காயவண்ண வருவாரா அவ வளையல் சத்தங்காதில் கேட்டு இந்த வளையல் சத்தங்காதில் கேட்டு அந்த வல்லரக்க காதல கேட்க காணாத கானகத்துல என்னடா கொலுசு சத்தமோ வளையல் சத்தம் கேட்க ஆமா காப்போ கலகலன்ன கருவளையல் ஓசையிட பட்டோ பலபலன்ன பாடகருக்கா சிலம்பொலிக்க சடாமணியா இருக்குமா ஒருவேளை மோகினியா இருக்குமா கொல்லிவை பிசாசம் மோகினின்னு அழகான கால் இருக்கு அப்பந்தான் பார்த்தான் அழகான பெண்ணை கண்டான் மாபாவி வல்லரக்கன் அவன் பெண் என்று நினைத்தானே பெருமாள் என்று நினைக்கலையே மங்கை என்று நினைத்தானே தவிர மாயன் என்று நினையாதவன் அவன் பெண்ணை கண்ட மாத்திரத்தில் புத்தி கட்டா வல்லரக்கன் அந்த மங்கையை கண்ட மாத்திரத்தில் மாத்திரத்தில் அவ மதி இழந்தா மானேய மரகதமே மறுத்தெழுத ஓவியமே ஆடி வரும் பூந்தேரு ஆடி வரும் யாதையாத ஓவியமே மூர்க்கத்தனமாக போற பகவம் முந்தி கட்டி பிடிக்க போற வாட வாட வல்லரக்கா வார்த்தை ஒன்று சொல்ல கேடு என்ன வழி மரியாதைடா ஏன கொண்ட வல்லரக்கா ஏ வல்லரக்கா ஒரு பெண்ணை கண்டதுமே இப்படி கைமடித்து வழிமடித்திய காட்டுல ஒரு பெண்ணை கண்டால் கல்யாணம் செய்ய நினையாதே வனத்துல ஒரு பெண்ணை கண்டால் வாழ்க்கை துணைவியாக்க நினையாதடா ஊரு பேரு உறவு முறை என்னன்னு விசாரிச்சியான்னா அம்மா தப்புதாம்மா ஊரு என்னம்மா பேர சொல்லம்மா படி ஒண்டி ஒருத்தியா வந்தது என்னம்மா நாடி என்னம்மா நகரம் படி நடந்து வந்ததோடு விவரம் என்னம்மா நம்ம தனிய வந்ததோடு விவரம் என்னம்மா உனக்கு தாலி போட்டதோடு நாயகன் யாரம்மா நாயகன் யாரம்மா ராஜனுக்கு மகனா பிறந்த அக்கா தங்கச்சி 8 பேர் 7 பேர் எங்க அப்பன் கட்டி கொடுத்துட்டாரு 8வது பெண்ணு பிறந்தானே எட்டி பார்த்த இடம் கட்ட முன்னு என்ன யாரும் பெண் கேட்கல அது மட்டுமா
நான் பூத்த நட்சத்திரமும் உத்திர நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரமும் மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் என்ன அப்படின்னா முத்தத்து மாமியா மூளையில பத்திரமா இருப்பா. அதனால பூத்த நட்சத்திரமா ஒரு நல்ல நட்சத்திரமா இருக்கப்படாதா? உத்திர நட்சத்திரம் உத்திரத்தை தாடி உருக்கலையத்துல பத்திரமா இருக்குமாங்க. இப்ப நான் பொண்ணு பிடிச்சிட்டா போது, வரச்சனை வந்துட்டா போது, எந்த நட்சத்திரம் என்ன பொண்ணா இருந்தா என்ன சாதியா இருந்தா சாதி மத வேதமே இந்த சரித்திரத்துல இல்லாம ஆகி போச்சு. ஆக இருப்பதனால எங்க அப்பா என்னை யாருக்கு கட்டி கொடுத்தார் தெரியுமா? மதுரை வாழும் சொக்கனுக்கு என்ன மாலை சுட்டி கொடுத்தான். இந்த சொக்கன் என்ற அந்த தடியனுக்கு என்ன திருப்பூட்டி கொடுத்தான். 3 நாள் கொண்டிருந்த முந்தா நாள் சண்டை போட்டேன். என் வல்லரக்கா என் கணவனோடு சண்டை போட்டு காட்டு வழி வார என்ன வழிமடிக்காத என் வல்லரக்கா. என் அத்தா இருக்கான என் புருஷன் தடிய லேசா அறுவாலை கொண்டு ஒன்னை என்னை இந்த இடத்துல சேர்த்து பார்த்தாம ஒன்னை வெட்டுவான் என்னை வெட்டுவான்னா. ஏ மோகினி நான் யாருன்னு தெரியுமா? 56 அரசு இருக்கு, அரசு செய்ய அமைப்பு இருக்கு. அது மட்டுமா எனக்கு நீ வாழ்க்கை துணைவியா வந்தா உனக்கு கால் பிடிக்க தோழி கை பிடிக்க தாசி வெற்றிலை சுருள் மடிக்க விதவிதமான பெண்கள் ஆரத்தி பெண்களை அத்தனையும் தாரம்னா பார்த்தான். வல்லரக்கன் சொல்ல மோகினி பார்த்தான். பாவி உனக்கு இவ்வளவு செல்வமும் தாரம்னு சொல்லிய உனக்கு கொடுக்காத கழுத்தனை என்ன அருவாளுக்கா கொடுக்க போறேன்? இப்பவே அரண்மனைக்கு போகலாம். ஆனால் ஒரு சத்தியம் செய்யணும்னா. ஏ மோகினி இக்கணமே ஒன்று சொன்ன ஒரு சத்தியம் என்னம்மா? 1000 சத்தியம் செய்த பொறிகடல அமுது ஒன்னும் இல்லை யார் மேல ஓரான அந்த வெடிகுட நல்வ வயல் பச்ச வெற்றி வேலவன் மேல் ஓரானை உன்னை என்னை தான் படைத்த இந்த பிரமன் மேல ஓரானை அப்பம் பூமிய கவுந்தானே மோகினி புன்னகைப்பு பூத்தானே அத்தா வல்லரக்கா பாவி இந்த நல்ல சத்தியம் அல்ல உன்னை யாரு செய்ய சொன்னாரடா? திருப்பார் கடலிலே செல்லணும் முங்கனும் முழுகனும் ஈரத்தலை தோத்தாம நனைத்த பொந்தி புளியாமல் முக்கோடு கோட்டுக்கு முன்னாலே வந்து வால் காட்டி விரல் எடுத்து 3 தேடம் சிரச சுத்தி நான் காண தொண்டையில முதற்கொடி ஒருபோதும் நினைக்க மாட்டேன். ஏன் மோகினி உன்னை இப்ப கைப்பிடிச்சோம் காலத்துக்கு கைய விட மாட்டோம் சத்தியம் செய்யணும்னா தொண்டையில தொட்டா போதும்னா. அப்பந்தான் பார்த்தான். அப்ப இதுதான பெரிது என்று அவன் திருப்பார்க்கடல்வாரானே முங்குவான முழுகுவானா அப்படியே மேல எட்டி பார்க்கான். மோகினி இருக்காளா போயிட்டாளா? ஏ வல்லரக்கா நான் ஒரு பக்கம் போக மாட்டேன். இப்ப நேரம் எனக்கு இதுதான். அதனால நீ குளிக்கிற கடைசி குளியடிதான் நல்லா வெட்ட இல்லாம முழுசா முங்கிட்டு வாண்ணா. அப்ப முங்குனா முழுகனா ஈரத்தலை துவத்தாம நனைத்த முந்தி முடியாமல் முக்கோடு கோட்டுக்கு முன்னாலே வந்து ஆள் காட்டி விரல் எடுத்து எதனை தொட்டாலும் எரிந்து போவான், அவனை தொட்டாலும் எரிந்து போவான் என்கிற வாங்கிய வரத்தையே மறந்து போனான். வண்ணக்கிளியால் மாயா மோகினியே மேலும் மோகம் கொண்டான். 3 தேரம் சிரச சுத்தி அவன் தொண்டை கீழ தொட்டானே துடித்து அனலை எறிந்தானே ஆரக்கனை கொண்ட சொருமாறி யாத்தானிடம் ஓடி வந்து அப்ப கொண்டனை யாரக்கனை தான் அப்ப கொன்ற சொருமை எடுக்க சொல்ல அப்ப மலையபடி வந்தொருவா பாண்டுடங்க தான் எடுத்தான். ஆண்டவனர் முன்னாலே பச்சை மாடு பெண்ணாக பரமசிவானாக மோகமது உருவாகி விருந்தாவளிதமது ஒழுகிடுமான். பூமியிலே விட்டோமானால் பூமி நாகதென்று இடது கையால் ஏந்துகிறான். பங்குனி மாதத்தில பகர்ந்த வெள்ளிக்கிழமையில 18ஆம் தேதியில பௌர்ணமி திதியதியில உத்திரமும் கூடிடவே ஆதியில் பிறந்தாரே உமக்கு ஐயனார் ஒரு பேரு. கையிலே பிறந்ததினால் உமக்கு கையனார் ஒரு பேரு. ஐயனார் ஐயனார் ஐயனா சொடிமுத்தையன், எங்க ஐயனா தருமசாஸ்தர், எங்க ஐயனா ஆவரம்பையன். எங்க ஐயன் பிறந்தாரே ஆவரம்பையன் சாஸ்தர் அவதாரம் செய்த போது
ஐயங்காட்சி வெப்படைகள் தெற்குப்பட்டு ஊனதியில ஐயனுக்கும் ஐயன் ஜாஸ்த ஆவணம்பு ஐயன் ஜாஸ்த அவதாரம் செய்த போது தெற்குப்பட்டு ஊரும் விட்டு நல்லூர் வேளக்கும் விட்டு ஆலங்குளம் பாதை கூடி அத்தியுத்து தடை கழித்து பாவூர் சத்திரம் தானே விட்டு தென்காசி ஊரு விட்டு நம்ம குச்சாலம் தீர்த்தமாடி எங்க ஆவணம் பையன் ஜாஸ்தா பூரண பொற்கொடியால் குச்சாலம் ஊரு விட்டு தென்காசி தடை கழித்து பாவூர் சத்திரம் பாதை கூடி கிள்ளை ஒன்று நீடி செய்யும் இந்த கீழப்பாவூர் தன்னதியில மைதான வடன் பக்கம் நம்ம விஸ்வகர்ம மக்களிடம் ஆவணம் பையன் ஜாஸ்தா ஆலடிமை பிடிப்பாராம் கோமரங்கள் எடுப்பாராம் ஆவணம் பையன் ஜாஸ்தா பூரண பொற்கொடியால் பிரம வீடம் இறந்தாலே ஏச்சி பிரமணாச்சுதையால் அரசி மகன் தவசிநாதன் எங்க அண்ணாவி சிவன் அணைந்தார் சங்கீழி பூதத்தாரா தலவா மாட சுவாமி எங்க நல்லவாட சுவாமியுமா மாயாண்டி சுடன ஐயா ஐயனுக்கும் ஐயன் மையனுக்கும் ஐயன் ஆவரம்பூ ஐயன் ஜாஸ்தா பூரண பொற்கொடியால் கிள்ளை கொண்டு நீலி செய்யும் கீழப்பாவூரிலே விஸ்வகர்ம சமுதாய பெருமக்களை வாழ வைக்கும் தெய்வமாக இந்த இடத்திலே வந்தமர்ந்து பிறந்து நிலையம் பெற்றாரே.